டெல்லியில் 29வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் இன்று மண்சோறு சாப்பிடும் போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதியழகன் காத்திருக்கிறார். மதியழகன், விவசாயிகளின் போராட்டம் 29வது நாளை எட்டியிருக்கிறது. இன்று அவர்களின் போராட்ட வடிவம் எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளது, அது பற்றி சொல்லுங்க. அனிதா, தமிழக விவசாயிகளுடைய போராட்டமானது இன்று 29வது நாளை எட்டியிருக்கிறது. கடந்த தினங்களில் விவசாயிகள் பல்வேறு வினோதமான முறைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல இன்றைய தினமும் நூதனமான முறையில் விவசாயிகள் இன்றைய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். இது தொடர்பாக போராட்ட குழுவினுடைய தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான ஐயாக்கண்ணன் அவர்களிடமே கேட்கலாம். ஐயா, 29வது நாள் இன்று என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட இருக்கீங்க? அதற்கான காரணம் என்ன? ஊருக்கெல்லாம் உணவு பிடித்த விவசாயிகள் இன்று உணவு தின்ன முடியாத ஒரு சூழ்நிலை, வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை. அது சம்பந்தமாக பேசுவதற்கு மத்தியில் இருக்க அரசு எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறது. அதனால் உணவுக்கு பதிலாக மண்ணை தின்னும் போராட்டம், ரோட்டில் உட்காந்து மண்ணை கலந்து மண்ணை தின்னும் போராட்டம் என்று வச்சுருக்கோம். நாங்கள் அது போராட்டம் மத்தியானம் நடத்த இருக்கிறோம். மத்திய அரசு இப்போதாவது கொஞ்சம் திரும்பி எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு நம்பிக்கையில் அதை பண்ணுறோம். நீங்கள் இது போன்ற அந்த மண் சோறு சாப்பிடும் போராட்டம்லாம் நடத்தும் பொழுது ஏற்கனவே நீங்கள் இந்த ஜந்தர் மந்தரில் வெயிலில் தான் இருக்கிறீங்க. இது ஏற்கனவே டெல்லி ஒரு மாசுபட்ட நகரமாக இருக்கிற இடத்துல இது போன்ற நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடு உங்களுடைய உடல்நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஐயோ, நாங்கள் மாசுபட்ட டெல்லியில் நம்ம ரோட்டில் படுத்திருக்கோம், உட்காந்துருக்கோம். அப்போ கண்டுக்க மாட்டேங்குது மத்திய சர்க்கார். கண்டுக்கிறனால தான் இப்போ இதையே நாங்கள் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ அதே போல் நேற்று நீங்கள் நார்த் பிளாக் சவுத் பிளாக் பகுதிகளில் நிர்வாண ஒரு போராட்டம் நடத்தியிருக்கீங்க. அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பும் பரவலாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்ற போராட்டத்தை விவசாயிகள் தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு கருத்து வருது இல்லையா? அதற்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சார், நாங்கள் எங்களுடைய உணர்வு, எங்களுடைய வேதனை, இந்த 28 நாளாக படுத்து கிடந்த கஷ்டம், இதெல்லாம் வெளிப்படுத்துவதாக தான் போனோம். எங்களை கேட்கவே நாதி இல்லை. எங்களை அங்கே போய் சும்மா கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எங்களை ஏமாற்றிட்டாங்க. பிரதம மந்திரி ஆஃபீஸில் பிஏவை பார்க்கலாம், இல்லை பிஎம்ஐ பார்க்கலாம் கூட்டிகிட்டு போய்ட்டு ஏமாற்றினாங்க. இந்த ஏமாத்தினுடைய விளைவு தான் நாங்கள் அப்படி நேற்று ஓடினதெல்லாம். வேறு வழி இல்லை. அடுத்த கட்டம் இனிமேல் விவசாயி சாவு தான். இது நிர்வாணமாக போயிடுச்சு ஆச்சு, இனிமேல் சாவு தான் எங்களுக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் உங்களுடைய சக விவசாய பிரதிநிதியான, அதாவது போராட்ட குழு தலைவராக இருக்கக்கூடிய PR பாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் உடல்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு போராட்டத்தை முடிச்சுட்டு உடனடியாக ஊர் திரும்பணுன்றாங்க. உங்களை பார்த்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதே கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்க. ஆனால் ஐயாக்கண்ணு இன்னும் அதை ஏற்காமல் இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அதை நீங்கள் அந்த கோரிக்கைகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா, அவங்க சொல்கிற கோரிக்கையெல்லாம் எங்களை போராட்டம் வெற்றி பெற்றப்போ வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க. எங்களை பார்த்தா போராட்டம் வெற்றி அடைந்ததுக்கும் வாங்குறாங்க. உங்கள்கிட்ட இது மாதிரி நாங்கள் வர சொல்லிட்டோங்கிறாங்க. நாங்கள் வந்த நோக்கம் என்ன? டெல்லிக்கு வந்த நோக்கம் என்ன? லாபகரமான விலை வேண்டும். MS சுவாமிநாதன் பற்றி அறிக்கை இப்போ தான் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டுருக்காங்க, சமிக்கை பண்ணுறேன்ட்டு. அது மாதிரி நதிகளை இணைக்க வேண்டும். அதை வரையும் நாங்கள் வாங்கிய கடனை இப்போ அதில் பாதி வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு 1 லட்சம் வரை தள்ளுபடி பண்ணுறாங்க, மற்றெல்லாம் அப்புறம் பேசலான்னு வந்திருக்காங்க. நாங்கள் வந்த நோக்கம் வெற்றி அடைந்து போனால் தானே சார் அதுக்கு அர்த்தம். திருப்பி போயிட்டா என்ன சொல்லுவாங்க? இப்போ என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ பிஜேபிக்கு அடிபணிந்து காலில் உளுந்து கும்பிட்டு அவருடைய ஏதோ பெறாததை பெற்று வந்து விட்டார்கள் என்று நாளைக்கு அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் நாங்கள் யார் குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறது, என்ன பண்ணுறது எங்களால் தெரியல. அதனால் எங்கள் கோரிக்கை நிறைவேறினா தான் சார் நாங்கள் போவோம். அனிதா, விவசாயிகளுடைய போராட்டம் இன்று 29வது நாளாக ஒருபுறம் தொடர்ந்தாலும் இன்றைய பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மகளிரணி தலைவரும் விஜயகாந்த் அவர்களினுடைய மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று மதியம் 2 மணி அளவில் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவிப்பதற்காக 2 மணி அளவில் ஜந்தர் மந்தருக்கு வருகை தர இருக்கிறார்கள். அனிதா, இதுதான் இன்று அரசியல் கட்சி சார்ந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது. அனிதா.